ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் தியானம் பண்ண போகிற செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவருடைய பவர்ஃபுல் வார்த்தைக்காக நல்ல 2 கையை இப்படி நல்ல கையை தட்டி கவனியுங்கள். இங்கே தேவனுடைய ஆவியானவர் ஆலயத்தை கட்டுகிற ஒரு பணியை தொடங்குகிற செருபாபேலுக்கு சகரியா மூலமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு கவனிங்கள் அன்பானவர்களே, உலக மனிதர்கள் இப்படி எண்ணுவாங்க, எனக்கு நிறைய கோடி கணக்கில் பணம் இருக்குது, ஆகவே நான் ஒரு காரியத்தை நினச்சா உடனே செஞ்சு முடிச்சிடுவோன்னு அவன் நினைக்கலாம். இப்படி தான் மக்கள் என்ன பண்ணாங்க, வானாளாவ பெரிய கோபுரம் கட்டினார்கள். தாங்கள் கட்டுகிற இந்த காரியம் தடைபடாது என்று நினைத்தார்கள். மனுபுத்திரர்கள் கட்டுகிற கோபுரத்தை, அதுக்கு பேர் பாபேல், பாபேல் கோபுரம் தானே சொல்லப்பட்டிருக்குது. அதை இறங்கி வந்து கர்த்தர் பார்த்தாராம். அவர் இவ்விதமாய் சொன்னார், தாங்கள் செய்கிற காரியம் தடைபடாது என்று மனுபுத்திரர்கள் நினைக்கிறார்கள், ஆகவே இப்பொழுது இறங்கி போய் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி அங்கே பாஷைகளையே தாறுமாறாக்கினார். அந்த கோபுரத்தை கட்டும் பணியை மக்கள் விட்டு விட்டு ஆங்கங்கே சிதறுண்டு போனார்கள். இப்படி தான் பாஷை தொடங்குச்சு. அந்த இடத்துல பல பாஷைகளை பேசுகிற மக்கள் உண்டானார்கள். அதுபோல் இந்த காலை வேளையில் கவனிங்க, உலகத்தான் அப்படி நினைப்பான், நான் செய்யறதுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கவனிங்க, எந்த மனுஷனாலையும் கவனிங்க ஒரு சொட்டு ரத்தத்தை உருவாக்கிட முடியாதுன்னு போன வாரம் சொன்னேன். ஆகவே கவனிங்க, இந்த உலகத்தில் அத்தனை செயல்களையும் செய்கிற ஆற்றல் சக்தி யாருக்கு உண்டு என்றால் அது கர்த்தருடைய ஆவியானவருக்கு உண்டு. அவர் ஆதியாகமம் புஸ்தகத்தில் கவனிங்க, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பணியிலே தேவன் ஈடுபடும் பொழுது அவரும் செயல்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பணம் 10 செய்யும், உண்மைதான். பணம் பாதாள வரைக்கும் பாயும், அது ஒரு வல்லமை உடையது தான் பணம். அந்த பணம் பாதாள வரைக்கும் பாயும். பணம் பாதாள வரைக்கும் பாயண்டா சொல்கிறாங்க இல்லையாங்க? ஆமாம், உண்மையாக பணத்து மேலே ரொம்ப நம்ம ஈர்ப்பு அதிகமாகி அந்த பணமே கதியாக இருந்தால் நம்ம ஆத்மாவே பாதாளத்தில் தான் கொண்டு போய்விடும். ஆகவே பணத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு தங்கத்தின் விலை கிடுகிடுன்னு ஏறி போகுது. கடந்த நாட்களிலே எங்கள் அண்ணி வீட்டில் சில ஆயிரங்கள் பணமும் 4.5 சவர நகையும் திருடு போயிடுச்சு. நான் இருக்கிற ஒரு 3 வீடு தள்ளி, 3 வீடு கூட கிடையாது, என் வீடு, அடுத்து சிஸ்டர் வளர் அவங்க வீடு, அதுக்கு அடுத்தது எங்கள் அண்ணி வீடு. அவங்க வீட்டில் கவனிங்க, 4.5 சவர நகை பணம் திருடு போச்சு. அப்போது இன்றைக்கி கவனிங்க, ஜனங்க தங்கத்தை போகிறதுக்கே பயப்படுறாங்க, தங்கத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா தங்கம் இன்னைக்கு கிடுகிடுன்னு ஏறிக்கின்னு போய்க்கினே இருக்குது விலைவாசி. அப்போ தங்கத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, தங்கத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, அதுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஸ்தோத்திரம். அதே போல் கவனிங்க, மனிதனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, மனுஷனுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. கவனிங்க, மனுஷன் தன்னுடைய ஆற்றலினால் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி வைக்கிறான், இயந்திரங்களை உருவாக்குறான். இப்போ இந்த ஸ்பீக்கரை மனுஷன் தான் என்ன பண்ணுறான், செய்கிறான். டிவியை மனுஷன் தான் செய்கிறான். யார் கொடுத்த ஞானத்தினால? கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால. அதிநவீன ஆயுதங்களை, அணுகுண்டுங்களை இதெல்லாம் மனுஷன் தான் இன்றைக்கி தயாரித்து வச்சுருக்கிறான். ஆனால் அதுக்கும் கடவுளுடைய ஞானம் தான் பயன்பட்டது. அப்போ மனுஷனுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. அடுத்தது கவனிங்க, பேய்க்கும் ஒரு வல்லமை இருக்குது, சாத்தானுக்கும் வல்லமை இருக்கிறது.
கவனிங்க, யாரை விடுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். இன்னைக்கு துர்தேவதைகளுக்கும் வல்லமை இருக்குது, துஷ்ட ஆவிகளுக்கும் வல்லமை இருக்குது, தெரியுங்களா? அன்னைக்கு கவனிங்க, மோசே கரத்தில் இருக்கிற கோலை போட்ட உடனே பாம்பா மாறிச்சா இல்லையா? அதே போல பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகள் கையில் இருக்கிற அந்த கோல்களும் போடும்போது அவைகளும் பாம்புகளாய் மாறியது. அப்போ தீய சக்திகளுக்கும் வல்லமை இருக்கிறது. ஆனால் கவனிங்க, மோசையின் கரத்திலிருந்து போடப்பட்ட கோல் பாம்பாய் மாறியது அல்லவா? அந்த 10 மந்திரவாதிகளுடைய கையில் இருந்து போடப்பட்ட கோல் பாம்பாய் மாறியது அல்லவா? ஆனால் அந்த வல்லமை எல்லாம் தேவனிலிருந்து போடப்பட்ட கோல் பாம்பாய் மாறிய அந்த பாம்பு அவர்களுடைய வல்லமை எல்லாம் விழுங்கியது. ஆமென். ஒன்னெல்லாம் ஆக்குச்சான். அப்போ சாத்தானுக்கும் வல்லமை இருக்குது. ஓகேவா? இப்படி கவனிங்க, பல ஆற்றல் உடைய காரியங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. கவனிங்க, பிரமித்து கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கர வல்லமை யாருக்கு உண்டு என்றால் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய ஆவியானவருக்கு உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அவரை குறித்து நாம் இப்படி சொல்லலாம், அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் பிதாவின் ஆவியானவர், அவர் உண்மையின் ஆவியானவர், அவர் நல்ல ஆவியானவர், அவர் தூய ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் உணர்த்துகிற ஆவியானவர், அவர் நடத்துகிற ஆவியானவர், அவர் நம்மை பாதுகாக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷையில் பேசினா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க, என்ன இவங்க வளர்றாங்கன்னு. அவனுக்கு அது உளறல் பாஷையாக இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருந்து பேச வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்நிய பாஷைகளை பேசும்பொழுது நாம் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அந்நிய பாஷையை பேசும்பொழுது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறார், நமக்குள்ளே ஒரு அனலை மூட்டுகிறார். எத்தனை பேருக்கு அது மாதிரி அனுபவம் இருக்குதே தெரியாது. நான் சில நேரங்களில் கவனிங்க, வீட்டில் கவனிங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்பொழுது அப்படியே மேலே இருந்துக்கிட்டு நான் ப்ரேயர் பண்ணுற மாதிரி தெரியும், தரையில் இல்லை மேலே. அது மாதிரி ஒரு ஃபீல் வரும். சில நேரங்களில் என் உடம்பு சில்லுன்னு ஆகும், சில நேரங்களில் என் உடம்பு ஒரு அப்படியே பத்திக்கிற மாதிரிலாம் மாறும். ஸ்தோத்திரம். அப்போது கவனிங்க, இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் ஒரு தேவ மனிதன் கவனிங்க அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருக்கும்பொழுது அங்கே ரவுடி ஒருத்தன் வந்து தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்தானா. என்ன அவன் வளர்றான், அப்படியே சத்தம் போட்டு பைத்தியக்கார பசங்களை என்னடா வளர்றீங்க அப்படி இப்படின்னு பேசும் பொழுது அதெல்லாம் இவர் பொருட்படுத்தாமல் ஆவியில் நிரம்பி அவன் அந்த ஜனத்து கூட்டத்தை ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்பொழுது இன்னும் அவன் கடுமையான வார்த்தைகளால் ஏசின பொழுது டக்குன்னு இவருடைய நாவிலிருந்து வார்த்தை வந்ததாம், சகோதரனே, 5 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனை கொலை செய்து நீ கிணற்றில் கல்லை கட்டி அவங்க போட்டிருக்கிறாய். இன்னும் இந்த சாயந்தர வேலைக்குள்ளாக 5 மணிக்குள்ளாக நீ பிடிக்கப்படுவாய் போலீஸால் அப்படின்னு ஒன்று உதறி போச்சான், கை காலெல்லாம் உதறிச்சான். எப்படிங்க தெரியும் அவன் கொலை செஞ்சுட்டு வந்திருக்குது? அவன் அது மாதிரி தொந்தரவு பண்ணோடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார், அவன் அந்தரங்கத்தையே புட்டு வச்சார். அதே போல கவனிங்க, அன்றைக்கு மாலைக்குள்ள அவனை போலீஸ் தேடி வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விட்டதாம். அல்லேலூயா. ஆமென். அந்தரங்களை வெளியரங்கமாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, ஆகவேதான் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருடைய அந்த புனிதத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்க மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் தூசித்தாலும் அது மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நீங்கள் தூசிக்கும் பொழுது இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று உன்னையும் என்னையும் கவனிங்க, இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து, இந்த சாபத்தின் ஆக்கினையிலிருந்து, நரகம் என்கிற அந்த பொல்லாத ஆக்கினையிலிருந்து மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய பிரியமில்லாத கிரியைகளினால, நம்முடைய வாயிலிருந்து வருகிற கெட்ட வார்த்தைகளினால, அவிசுவாசமான வார்த்தைகளினால, பிரயோஜனமற்ற வார்த்தைகளினால நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடும். சரிங்களா? அல்லேலூயா. ஆகவே என் அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள் விசுவாசம் தூண்டிவிடப்படுவதாக. கவனிங்கள், இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே உனக்கு ஆகும். என் ஆவியினாலேயும் உனக்கு ஆகும் சொல்லவில்லை, என் ஆவியினாலேயே ஆகும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெடுங்காலமாய் ஒரு வேலை, ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, நல்ல காரியங்கள் நடப்பதற்காக காத்திருக்கலாம். வெயிட் பண்ணுங்க. தாமதித்தாலும் தரமானதாய் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்திருக்கிறது ஒன்றும் தடைப்படாது. ஆதியிலே ஒழுங்கின்மையாய் இருந்த உலகத்தை கவனிங்க, ஆவியானவர் அசைவாடின பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறி ஆண்டவர் மிகவும் நல்லது என்று சொல்லும்படிக்கு உலகத்தையே கர்த்தருடைய ஆவியானவர் புதுப்பித்தார். ஆமென். சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பைபிளில் சொல்லும் பொழுது கவனிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துக்குங்க. அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாகி ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விடுகிறார். அந்த பள்ளத்தாக்கில் ஏற்கனவே பல பிரேதங்கள் செத்து போய் அது எத்தனை வருஷங்கள் ஆச்சோ தெரியாது. அந்த பிரேதங்கள்னா அது எலும்புக்கூடா இருக்கிறது. எலும்புக்கூடுனா கவனிங்க, பார்க்கறதுக்கு அப்படியே உலர்ந்து போன ஒரு எலும்புக்கூடு. ஒரு எலும்புன்னு வச்சிங்களேன், அந்த எலும்பு ஒரு 500 வருஷம் அப்படியே இருந்தால் எப்படி இருக்காது? அதை எடுத்தாலே உடஞ்சிக்கணும், அப்படியே விழுந்துடும். அது மாதிரி உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பு. இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், தேவரீர் அதை நீரே அறிவீர். அவனுக்கு ஒன்றும் தெரியல, அவனுக்கு தெரியாதபடினால பதில் சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பொழுது, அவர் கவனிங்க பேசின பொழுது கவனிங்க, ஆவி எலும்புகளின் மீது ஊற்றப்பட்டது. கர்த்தருடைய ஆவி எலும்புகளின் மீது ஊற்றப்பட்டது. அப்பொழுது ஊற்றப்பட்ட பொழுது நடந்த காரியங்கள் என்னவென்றால், அந்த மகா திரளாய் கிடந்த எலும்புகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவைகள் உயிர் அடைந்ததாம். மாத்திரமல்ல, அவைகளுக்கு என்ன உண்டானது என்றால் நரம்புகள் உண்டானதாம், சதைகள் உண்டானது, மாம்சம் உண்டானது, தோள்கள் மூடினது, எல்லாம் எழுந்து ஒரு மகா சேனையாய் எழும்பி நிற்கும். அந்த ஆச்சரியமான காரியத்தை அந்த எசேக்கியேல் பார்த்து மிரண்டு போனார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஒரு குடிகாரனை இந்த இந்திய தேசத்தின் பிரதமரால் மாற்ற முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனால மாற்ற முடியுமா? அவனை அடிச்சு ஜெயில தான் போட முடியும். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குவாரானால் அவனுடைய உள்ளத்தையே, அவனுடைய இருதயத்தையே கர்த்தர் புதுப்பித்து விடுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அன்பான தேவ ஜனமே, கடந்த வாரத்திலிருந்து ஆவியானவரால் உண்டாகும் காரியங்கள் என்ன என்கிற தலைப்பில் ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து அபிஷேகம் பண்ணி அவனை நடத்தும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் படித்தோம். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி, ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அவன் கொஞ்சம் கூட பாவம் செய்ய மாட்டான்னு சொல்ல வரல. அவன் லைட்டாக சின்ன தப்பு பண்ணா கூட அங்கே உறுத்துவார். நீ செஞ்சது தப்பு. இப்போ சொன்னாங்க இல்லையா சாட்சி, ஒருத்தர் என்னால் மன்னிக்கவே முடியல, ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னி மன்னி மன்னி. எஸ், பரிசுத்த ஆவியானவர் தான் விடவே மாட்டார். ஏன்னா கவனிங்க, அவருடைய பாத்திரம் சுத்தமாக மாறணும், அவருடைய பாத்திரம் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். எதிராளி மண்ணை வாரி தூட்டினாலும் சரி,
எதிராளி யாரிடமா பேசினாலும் சரி, அவர் சொல்ல நீ மனசார மன்னி, யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். நீ பதில் உரைக்காத, நீ எதிர்த்து நிற்காத, நீ சண்டை போடாத, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நீ பதிலுக்கு சண்டை போட்டா பிரச்சனையாகும், நீ பதிலுக்கு போய் அடிச்சா பிரச்சனையாகும். நான் அடிச்சா அவன் எழுந்துக்கவே மாட்டான், நான் அடிச்சா அவன் எழுந்துக்கவே மாட்டான். அல்லேலூயா. ஆகவே சில நேரங்களில் நாம் எதிர்த்து நிற்பதை விட்டு விட்டு பரிசுத்த ஆவியானவரே அபாண்டமா பழி போடுறாங்கப்பா, அபாண்டமா என்னை பத்தி குறை சொல்றாங்க, அபாண்டமா ஆண்டவரே இல்லாத்தம் பொல்லாத்தமா பேசுறாங்க, நீங்க பார்த்துங்கப்பான்னு முட்டி போட்டு கையை உயர்த்தி சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்துடுங்க, அவர் பார்த்துக்கொள்வா. ஆமென். யுத்தம் கர்த்தருடைய ஆவியானவருடையது, யுத்தம் கர்த்தருடைய ஆவியானவருடையது. சமாதானம், ஜெயம், ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடையது. ஆமென். ஆகவே அவர் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று வாசித்தோம். இன்றைக்கு இரண்டாவது காரியத்தை குறித்து படிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஆமென். இங்கே கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மாத்திரமல்ல விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து வருகிற உன்னத பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள், வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிரப்புற வரைக்கும் நீங்க காத்திருங்கன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் மேல் வீட்டறையில் 120 பேர் கூடி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது 50வது நாள் என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே, பெந்தேகோஸ்தேன்னா தாலி எடுத்துடணும் அந்த வார்த்தை கிடையாது. பெந்தேகோஸ்தேன்னா காதில் இருக்கிற கம்மல் எடுத்துடணும் அந்த வார்த்தை கிடையாது. பெந்தேகோஸ்தேன்னா கவனிங்க, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடணும் அது கிடையாது. பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள். பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்த பொழுது கவனிங்க, வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். ஆமென். கவனிங்க, அந்த இடம் பயங்கரமான ஒரு ஸ்தோத்திரம், ஆவியில நிரப்பப்பட்டு அவர்கள் தங்களுக்கு தந்தரின வரங்களின்படியே அவர்கள் கவனிங்க வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அவர்கள் பேசுவதை சுத்தி கிட்டத்தட்ட 10,000 ஜனங்கள் கேட்டார்கள். இது என்னமா போய் முடியுமோ, என்ன இவெல்லாம் குடிச்சிட்டு வளர்றானுங்களோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்கும்போது திடீரென்று அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறவனுடைய தாய்மொழியில, இது இவங்களுக்கு தெரியாது, இந்த 120 பேருக்கு தெரியாது, ஆனா அந்த பாஷையில இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்தார்கள், துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரண்டு போயிட்டாங்க சுத்தி இருந்த ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, அந்த நாளிலே கவனிங்க, எல்லாரும் பிரமித்துக் கொண்டிருக்கும் பொழுது பேதுரு எழுந்து நிற்கிறார். யூதா ஜனமே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கேளுங்கள், நீங்கள் நினைக்கிறது போல இந்த ஜனங்கள் நாங்கள் குடித்து வெறி கொண்டு பேசவில்லை, ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்பினபடினாலே இப்பொழுது நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், தேவனுடைய மகத்துவங்களை புகழுகிறோம். காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார், பாவங்களை சுமந்தார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், ஆமா அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே என்ன சொல்ல வருகிறார் என்றால் கவனிங்க, ஒரு காலத்தில் இந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தவர். ஆமென். இயேசுவை மறுதலித்தவர். ஆனா இப்ப தைரியத்தோடு கூட எழுந்து நின்று இயேசுவை சிலுவையிலே அறைந்து நீங்கள் கொன்றீர்கள், இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொன்றீர்கள், அவரையோ தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அந்த இயேசுவே கிறிஸ்து, மேசியா, இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு தைரியமா சாட்சி கொடுத்த பொழுது ரட்சிக்கப்பட்ட மக்கள் 3000 பேராம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவார். ஆமென். அப்போ அந்த வாக்கு தத்தம் இங்க கிரியை செய்கிறது. என்ன வாக்கு தத்தம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் அப்படின்னா சொந்த குடும்பத்திலே,
யூதேயா என்றால் உறவினர்கள் மத்தியில, சமாரியா என்றால் புறஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில, பூமியின் கடைசி பரியந்தன்னா இந்த நாட்டை விட்டு நீ எந்த நாட்டுக்கு போனாலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பாய், எனக்கு சாட்சியாய் வாழுவாய். நான் சாட்சியாக இருப்பேன்றவங்க மாத்திரம் கையை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமாம்பா அல்லேலூயா ஆமென். அப்போ கவனிங்க, பேர் இம்மானுவேல் அப்படின்னு இருக்கும், செய்யறதுலாம் பிராடுத்தனமா இருக்கும். பேர் இம்மானுவேல், செய்கிறதுல செய்கிற காரியம் எல்லாம் பிராடுத்தனமா இருக்கும். ஆரோக்கியதாசன் பேர் வச்சுக்குவாங்க, குடிச்சு 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 என்ன பண்ணுவான், ஆரோக்கியமே இல்லாமல் போயிடும், உடம்பை கெடுத்துக்குவாங்க. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பேரை மாற்றிக்கொண்டார்கள், கிறிஸ்தவ பேர் பிடிச்ச பேர் வச்சுக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை மாறவில்லை. அவங்க சாட்சியா இல்லை, அவங்க வடக கழுத்துள்ள ஜனங்களாய் கடினமுள்ள ஒரு மக்களாய் இருக்கிறார்கள். ஆகவே கவனிங்க, நம்முடைய வாய் பேசுவதை விட வாழ்க்கை பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். உங்களை குறித்து இருக்கிற பகுதியில் ஜனங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவங்க, இவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவர், இவங்களை பார்த்தா உண்மையாவே கனவுல பார்க்குற மாதிரி முகம் அவ்வளவு சாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். யார் இருந்தா சாட்சி கொடுப்பாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா அந்த மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவராலே நற்சாட்சி பெறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு உங்களை என்னையும் உப்பாய் வைத்திருக்கிறார், இந்த பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார், உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஆகவே நாம நற்கிரியைகளை காண்பிக்கிற, கடி கொடுத்து வாழுகிற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். கவனிங்க, எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. உலகத்தை அனுபவிப்பான், உலகத்தான் செய்வான், திருடுவான், பொய் பேசுவான், கற்பழிப்பான், கொலை பண்ணுவான், ஊராமுட்டு சொத்தை அபகரிப்பான், அதை செய்வான், இதை செய்வான். நாம அப்படி செய்யக்கூடாது. நாம நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக, அவரை பிரியப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக, அவருக்கு உண்மையான பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். இப்ப இயேசு கவனிங்க, மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் கிறிஸ்துவானவர் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார், பின்பு உயிரோடு கூட எழுவார். இப்படி சொல்லும் பொழுது மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறண்டு போகும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 33வது வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். சொன்னாரா பேதுரு? மனசுல வச்சுங்க. 34வது வசனம் படிமா. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் சொல்றாரு, உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இல்ல, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இல்ல. ஓகேவா? இப்ப மாம்சத்துல வைராக்கியமா சொல்றாங்க, உங்களோடு கூட நாங்க சாக வேண்டியது வந்தாலும் நாங்க செத்து போவோம், உங்களோடு கூட நாங்க உங்களுக்காக உயிரையும் கொடுப்போம், ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், உம்மை மறுதலிக்க மாட்டோம்னு சொல்லி பேதுருவோடு கூட கவனிங்க 10 சீஷர்கள், ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தான் இல்லையா, யாரு? யூதாஸ். இவங்க எல்லாருமே அப்படி சொன்னாங்க. ஆனால் நடந்த நிகழ்வு என்னவென்றால் பைபிளில் படிக்கும் பொழுது மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 69வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு புத்தகம் 26வது அதிகாரம்
69வது வசனம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். கவனிங்க, எல்லாருக்கும் முன்னாடி. அது ஏற்கனவே ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவதற்கு முன்பாகவே நீ என்னை எத்தனை தரம் மறுதலிப்பாய்? 3 தரம் மறுதலிப்பாய். அப்போ கவனிங்க, நாம் அப்படியே வாய்க்கழியே பேசுவோம். நாளைக்கு என்னவா மாற போறோம்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம எந்த சுபாவத்தில் பேசுகிறோம், எந்த சிந்தையில் பேசணும் அப்படின்றது கடவுளுடைய ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆமாம், அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஆகவே தான் கவனிங்க, ஆகவே நம்ம தேவனை நல்லா ஐஸ் வச்சு ஏமாத்தலாம்லாம் கணக்கு போடக்கூடாது. அவர் உத்தமனுக்கு உத்தமனாக இருக்கிறார், புனிதனுக்கு அவர் தயவுள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக இருக்கிறாரா. அப்போ இங்க கவனிங்க, என் ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அடுத்து வசனத்தை வாசிமா. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். 2வது தடவை மறுதலிச்சிட்டாரு. அப்புறம் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி அடாப்படுபாவி. எப்பா, நம்ம பேதுரு மாதிரிலாம் இல்லை. ஸ்தோத்திரம். அதாவது என்ன பண்றாருன்னா, இவரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஒத்தாசை, அந்த துணை இல்லாதப்போ இவர் வைராக்கியமா பேசுறாரு. ஆண்டவரே, நாங்க வாழ்விலும் சாவிலும் உம்மோடு கூட இருப்போம், நாங்கள் உங்களை விட்டு போகவே மாட்டோம், செத்தால உங்களுக்காக சாவோம். ஆனால் இயேசுவை ரோம காவலருக்கு பிடிச்ச உடனே எல்லாரும் துணியை காணும் ஓட்டாங்க. இங்கே கூட எவனா ஒரு கண்ணோடு கூட வந்து, ஏய் எல்லாரும் ஏந்துருங்க, ஏசு சாமி மறுதலிங்க அப்படின்னா, ஐயோ அப்பா என்னை விட்டுற சாமி, நாங்கள் ஓடி போகிறோம் அப்படின்ட்டு எத்தனை பேர் ஓடி போகும்போது தெரியாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பைபிளில் எத்தனை பேர் ஜீவனையே கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்கள். ஆமென். அப்போ இந்த பேதுரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாதப்போ அவர் கவனிங்க, ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு தைரியம் இல்லை, அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு துணிவு இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சு இல்லையா அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும், அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர் மேலே இறங்கின உடனே அவருக்குள்ள துணிவு வந்து விட்டது, அவருக்குள்ள தைரியம் வந்தது விட்டது. அது என்ன தைரியம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனுஷனுக்கு அருளப்படுகிற தெய்வீக தைரியம். ஆமென். அப்போ அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இது வரைக்கும் வாசிச்சோம். இப்போ 14வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, கவனிக்கணும், பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். போதுமா? தைரியமாய் பேசுறாரு. என் வார்த்தைக்கு இப்பொழுது என்ன பண்ண நீங்க? அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு சொன்னது, வேலைக்காரி சொன்ன பொழுது, அன்னைக்கு நீ இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொன்ன பொழுது மறுதலித்த இல்லை என்று சபித்து சத்தியம் பண்ணின இந்த பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின பொழுது பயங்கரமான ஒரு தைரியம் வந்து, யூதாவின் ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. 23வது வசனத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். நீங்க தான் அவரை சிலுவையில அறைந்து கொலை செய்தீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். யாரு? பேதுரு. இத பேச அவருக்கு தைரியம் வந்துடுச்சு.
அன்னைக்கு நீ இயேசுவோடு கூட இருந்த நபர் தானேன்னு சொல்லும் பொழுது பயந்து இல்ல எனக்கு அவரை தெரியாதுன்னு மறுதளித்தார். ஆனா இப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பினவராய் சொல்றாரு, நீங்களே அக்கிரமக்காரர்களுடைய கைகளிலே கொடுத்து அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றீர்கள், நீங்கள் பாவிகள் அப்படின்னு சொல்றார். வாசிங்க 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையில் அறைஞ்சீங்க, செத்துட்டாரு. ஆனா இப்பொழுது உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு நாங்களே சாட்சிகள். ஆமென். இதை தைரியமாய் சொல்லுகிறார். மாத்திரமல்ல 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஆமென். நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொன்னார். அவருடைய அந்த பயங்கரமான பிரசங்கத்தை, அதாவது அந்த அதிகாரமுள்ள பேச்சை கேட்ட அந்த யூத ஜனங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? கவனிங்க, இன்றைக்கு திருச்சபையின் மூத்த போதகரே பரிசுத்த ஆவியானவர் தான். சுவிசேஷத்தின் முதல் கதாநாயகரே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமா, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்புறானா அதுக்கு மெயின் மூல காரணம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அப்படி தொட்டாதான் இதயத்திலே குத்தப்படுவார்கள். ஆமென். டேய், சூடு சொர்ணம் இருக்குதாடா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா? அந்த சூடு சொர்ணியை உண்டாக்கி கொடுக்கிறவரே அவர் தான். புத்தி தெளிய வைக்கிறவரே அவர் தான். உணர்வை கொடுக்க வைக்கிறவரே அவர் தான். தெளிந்த புத்தியை கொடுக்கிறவரே அவர் தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பொழுது, கவனிங்க, ஸ்தோத்திரம், இயேசுவை மறுதலித்தான் பேதுரு. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் சொல்றான், நாங்கள் எல்லாரும் அவருக்கு சாட்சிகள். அல்லேலூயா. ஆகவே தான் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். உண்மையா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், உண்மையாகவே அந்நிய பாஷையை பேசுகிற பிள்ளைகள், உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைகள், கவனிங்க, அவங்க இருக்கிற பகுதியில் சாட்சியாய் வாழ்வார்கள். இருக்கிற பகுதியில் சாட்சியாய் வாழ்வார்கள். ஆமென். அடுத்த ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவனுக்குள்ள அடுத்து என்ன நடக்கிறது? மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். இந்த 2 வசனங்களின் சாராம்சம் என்னவென்றால், சாத்தானை துரத்தும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்பொழுது அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த 2 வசனத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், கோடிட்டு காண்பிக்கிறேன். காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தபடினாலே, இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்கள், அதே காரியம் உங்களாலே என்னாலே செய்ய முடியும். எப்பொழுது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, கவனிங்க, பிசாசின் கிரியைகளை நம்மாலும் மேற்கொள்ள முடியும். ஆமென்.
ஆமென். இந்த அபிஷேகத்தை கொடுப்பதே யாருங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நீங்கள் யோவான் ஸ்நானம் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் நான் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தண்ணியில் ஞானஸ்நானம் எடுக்கிறோமே அது வேற. ஆனால் இயேசு கிறிஸ்து கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் அக்கினியினாலும் என்ன பண்றாரு? நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் தான் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளால் பேயை துரத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்திய தேசத்தின் பிரதமர் மோடியால் பேயை துரத்த முடியாது. இந்திய தேசத்தின் ஜனாதிபதியால் பேயை துரத்த முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் பேயை துரத்த முடியாது. ஆனால் உன்னால என்னால் பேயை துரத்த முடியாது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 10-19வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. போதும். ஏன்னா கவனிங்க, அபிஷேகம் இருக்கும்போது தான் மற்றவங்க அசுத்த ஆவி பிடிச்ச ஆளு மேல கையை வைக்கும் பொழுது அது நம்மை சேதப்படுத்தாது. ஆமென். அபிஷேகம் இல்லாம கையை மேல வைக்கிறோன்னா அந்த ஆவி நம்மளை அட்டாக் பண்ணும். அந்த ஆவி நம்மளை அட்டாக் பண்ணிச்சா வேதாசலத்தை அவர் சாட்சி. ஒரு ஏவலை துரத்தும் போது கவனிங்க, ஒரு ஏவலை துரத்தும் பொழுது அசுத்தாவி கவனிங்க, அவர் அட்டாக் பண்ணி அவர் நெஞ்சில கையை வச்சுக்கினாரு. இது உண்மை சம்பவம். அதுக்கு சாட்சி இவர். நடுநிசி அமாவாசை நாள் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த பேய் தெரியுமா, மண்ணை வாரி வாயில போட்டுக்க பார்த்துச்சு. உடனே போய் கையை பிடிச்சோம். அப்போ கவனிங்க அன்பானவர்ல, ஒரு அபிஷேகம் இருந்தால்தான் கவனிங்க பேய்க்கு முன்னாடி தைரியமாக நிற்க முடியும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இல்லைன்னா கவனிங்க நம்மளால பேயை துரத்த முடியாது. அவன் நம்மளை துரத்திடுவான். நம்ம துரத்திடுவான். நீங்கள் நிறைய பேர் பேயெல்லாம் அவங்களாம் நம்புறது கிடையாது. பயங்கரமான அறிவு வந்துச்சா, பேயெல்லாம் இந்த காலத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சியில் ஆடுறாங்க. இங்க எத்தனை ஆவி வந்து ஆட்சி தெரியுங்களா? உருது பேசல ஆவிலாம் இருந்தது இல்லைங்க. சில பேர்லாம் அப்பதான் நம்பினாங்க, ஐயோ இப்படிலாம் இருக்குதா ஆவிகள். ஒரு சிஸ்டர் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க, ஐயோ என்ன பாசம் இப்படி பயங்கரமா உருதுலாம் பேசுது அந்த அசுத்தாவி. அது வரைக்கும் என்ன ஆகல, அப்பதான் ஜனங்களுக்கு அபிஷேகம் இறங்கும் பயங்கரமா. அது வரைக்கும் ஆவியில நிரம்புங்கன்னா ஒரு ஆவி அப்படி ஊழ்ந்தவனே தான் எல்லாம் பயங்கரமா துள்ளுவாங்க. என்னை கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கலாம், என்னை காணாமலேயே. அப்போ கவனிங்க, ஒரு முறை சாம் ஜெபத்தில் இந்த வசனத்தை விசுவாசிச்சார். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி போய் பேயை துரத்தினாராம். பேய் அவரை துரத்திச்சான். வந்து வைராக்கியம் வந்துடுச்சான். முட்டி போட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாராம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாராம். ஆவியானவர் அவர் கண்ணை திறந்தாராம். இந்த லூக்கா 10-19 ஒரு விரலை வச்சு, ஆண்டவரே இதற்குள் இருக்கிற வல்லமையை நான் உறிந்து கொள்ளுகிறேன். கையை வச்சு ஜெபம் பண்ணி அந்த எழுத்தே அழிஞ்சு போச்சான். இப்போ கவனிங்க, ஒரு அபிஷேகத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக வைராக்கியமா அந்த வீட்டுக்கு போய் கேட்ல கையை வைக்கும் போது, வராதே நான் போயிடுறேன், என் உடம்புலாம் எரியுது நான் போயிடுறேன்னு சொல்லி அங்க தொப்புன்னு விழுந்து போச்சான் பிசாஸ். உள்ள இவரு போய் கையை கூட வைக்கல. ஆமென். அபிஷேகம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். ஆமென். விக்டர் பி லாரன்ஸ்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவார் உக்காந்துக்கின்னு. கொஞ்சம் அப்போ வயசு அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். உக்காந்துக்கின்னு ஜெபம் பண்ணுறாரு. எல்லாம் வரிசையாக வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு அசுத்தாவி ஆடிக்கினே இருக்குது பக்கத்தில். இட்டாந்து விட்டாங்க. இப்படி திரும்பி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு இருப்பாரு. அவ்வளோதான் தொப்புன்னு அசிங்கமா. அதுவே அதுக்கு அவ்வளோதான் ஷேம் ஆகி போச்சு, ஓடியா போச்சு. அந்த சிஸ்டர் வரலாம். அவங்க எழுந்து தெளிந்த புத்தியோடு கூட வீட்டுக்கு போனாங்க. என்னை தொந்தரவு பண்ணாத, அப்பால போ. மேலே கையை கூட வைக்கல. அந்த ஆவி என்ன ஆச்சு, விலகி ஓட ஆரம்பிச்சது. கவனிங்க, கடந்த காலங்களில்
நான் ஊழியம் செஞ்சுட்டு நைட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அப்போது எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இல்லையா பாஸ்ட் அப்படின்னோடனே வரத்துக்கு டைம் ஆகும் அப்படின்னு. வந்தால் குறிப்பிட்ட வீட்டுக்கு வர சொல்லிட்டு போனாங்க. வந்தோடனே என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி ஒரு சிஸ்டர் வீட்டிலேருந்து ஒரு தம்பி வந்தாப்பில் பேய் பிடிச்சிங்கன்னு ஆடுதான், உங்களை வர சொன்னாங்க. அப்படி அப்போல்லாம் நான் சைக்கிள் வச்சுருந்தேன், கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது. 11 மணிக்கு வந்து சாப்பிட்டு சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே குனிஞ்சி அப்படி பார்த்தா பாஸ்டர் உக்காந்துன்னு இருக்கிறாரு. சுற்றி ஒரு 10 விசுவாசிங்க. இவர் அந்நிய பாஷையை பேசுகிறாரு. அதுவும் நீ மாத்திரம் அந்நிய பாஷை பேச, நான் தான் பேசுவேன். ஷக்கா ரபா பாபா தரா கரா தானு கிண்டல் பண்ணுது. ஞாபகம் இருக்குதுல்ல? இவர் சாட்சி அதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால சிரிக்கிறார் அவர். கவனிக்க, அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது என்ன பார்த்துச்சு, இவங்களாலாம் கீக்க முடியல, இப்போ இவர் வந்துட்டாரு கீக்கிறதுக்கு. சில நேரங்களில் ஒரு மாதிரி இப்படிலாம் பேச ஆரம்பிக்கும். அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒருத்தர் பேயை துரத்துறதுக்காக போகிறதுக்கு 2 பேர் போக சொல்ல ஓட்டுற சகோதரங்கிட்ட, எப்பா இங்கே தான் இரு, இந்த அப்படி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஊழியக்காருக்கு ஒரு பலவீனம். என்ன பலவீனம்? சிகரெட் பிடிக்கிற பலவீனமா. அந்த ஓட்ட தம்பிக்கு தெரியாமல் போய் அவ்வளோ ஆகிப்போச்சு ஆசை, டம் அடிக்கணுமே அப்படின்ட்டு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கிற அதை ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் கப்புன்னு இஸ்து அடிச்சுட்டு வந்துட்டாராம். வந்து உக்காந்துட்டு இப்போ போய் திறத்த போகிறாராம். போய் ஏய் பிசாசே போனோடனே, டேய் நீ அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சி சிகரெட் தானே பிடிச்சிட்டு வந்தோம், அவ்வளோதான், அப்படியே வெத்திரி போயிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டாரான். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, நீங்கள் பைபிளில் கூட படித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சில பேர் புறப்படுறாங்க. அப்போ அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஒரு பரிசுத்தம் இல்லாமல், ஒரு அபிஷேகம் இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், மன்னிக்கிற தன்மை இல்லாமல், குறை பேசிக்கின்னு துணிகரமாக போய் பிசாசே போனா உன்னை துரத்திடுவான் அவன். ஆமாம், நான் சொன்னேன், ஒருத்தர் அந்தரங்கத்தில் தண்ணி அடிச்சுக்கின்னு போய் பிசாசுக்காக ஜெபம் பண்ணும்போது அட்டாக் ஆகிடுச்சு. அவருக்கு நெஞ்சை பிடிச்சிக்கினாரு. அப்புறம் அவர் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணு, ஏசப்பான்னாரு. அப்போ கவனிங்க, அபிஷேகம் இருந்தாதான் பேயை துரத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அபிஷேகத்தை நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த அபிஷேகத்தை உடையவராய் கிறிஸ்து, கவனிங்க, தேவன் அவரை பயங்கரமாய் நிரப்பி இருந்தபடினாலே, கவனிங்க, அவர் குணமாக்குகிறவராயும் நோயிலிருந்து அநேகரை விடுவிக்கிறவராகவும் மாத்திரமல்லாமல் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆமென். 2019 வருஷம் நினைக்கிறேன், 2018-19 ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் சபை கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அப்போது இது மாதிரி ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி 3 பொட்டு வச்சுன்னு வந்தாங்க. மதுராந்தகத்தை தாண்டி அவங்க வீடு இருக்குது. அவங்க பேர் வந்து தரணி தானம்மா, ஞாபகம் இருக்குல்ல, தரணி. அவங்க உள்ளே வந்துட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வர்ஷிப் டைமில் வர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு நான் கையெல்லாம் வைக்கல, பிரசங்கம் பண்ணிக்கினா இருக்கிறேன். அது அப்படியே முறிக்குது. அந்த துணி போட்டு, அந்த முந்தானை இருக்குது இல்லையா, முந்தானை போட்டு கழுத்தை இருக்குது, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அதை சேஃப்டியாக பார்த்துக்கினே இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கின உடனே அது மேலே கையை வச்சு ஜாம் பண்ணுறேன். அது மேலே இருக்கிற அசுத்தாவி, நான் போக மாட்டேன், இவன் எனக்கு வேணும், இவன் உயிர் எனக்கு வேணும், இவன் உயிர் எனக்கு வேணும்
அப்படின்னுது. நான் சொன்னேன், இப்படியே தான் சொன்னேன், நாயன்ட்ட, நாயே, நீ இந்த சரீரத்தை நீயே உண்டாக்குன? இல்லை. இந்த ஆத்மா நீயே உண்டாக்குன? இல்லை. இந்த ஆவியை நீயே உண்டாக்குன? இல்லை. உனக்கு உரிமை இல்லாதது மேலே நீ ஏன் வந்து உக்காந்து இருக்கிற? அப்பால போ. அப்போ ஐயோ உடம்புலாம் எரியுது எரியுது எரியுதுன்னு இப்படி திரும்பிச்சு பாரு. சுதாகர் தான் இட்டுன்னு வந்தான், அவன் நின்று இருந்தான். என்னை இங்கே இட்டாந்தல்லடா நீ பைக்கில் தாண்டா போகணுன்னே அவன் 2 முட்டியும் போதான். நான் கட்டுக்கதை இல்லைங்க, இவங்களாம் சாட்சி. இப்படி திரும்பி அந்த அந்த வெறுப்பில், நீ தானே என்ன இங்கே இந்த பொண்ணை இட்டுன்னு வந்துட்ட, இட்டாந்து இங்கே சர்ச்சில் விட்டுட்ட, நீ பைக்கில் தானே போனோன்னே அவன் 2 முட்டியும் ஒதுட்டு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த அசுத்தாவி சொல்லுது, நீ பைக்கில் தானே போனோம். சில நேரங்களில் விபத்தை உண்டாக்குவது கவனிங்க, 100% பொல்லாத ஆவிகள், அசுத்தாவிகள். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, ஒரு டைம் கொரோனா காலம், ஒரு அசுத்தாவி பூசிவாதத்தில் பயங்கரமான போராட்டம். என்ன வர சொன்னாங்க, அன்றைக்கி போகாம இல்லை, சரிம்மா இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் பார்த்துக்க, மறுநாள் நான் வந்துடுறேன்னு சொல்லி. அப்போது நாங்கள் 2 வீலர், அந்த 2 வீலர் எடுத்துன்னு போகிறோங்க. அவனிங்க சரியான வேகத்தில் நான் போகிறேன், போயிட்டு சீக்கிரம் வந்துன்னு சொல்லி. அது எப்படி நின்றுச்சுன்னு எனக்கே தெரியாது. ஸ்பாட்டில் அப்படியே நின்று நானும் என் மனையும் அப்படியே விழுந்தோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்டா எல்லாரையும் கேட்குறேன், அப்படியே வண்டி நிற்குமாண்ணா? அது மாதிரிலாம் நிற்காதே நிற்காதே நிற்காதே. எதுக்காக நாங்கள் போனோம்? அசுத்தாவியாக துரத்துவதற்காக. ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் அன்பானவர்களே கவனிங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நிறைய செபிக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய வல்லமையில் நிரம்பின பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அமாவாசை ஜபத்தில் ப்ரேயர் நடத்தும்போது சில ஆவிலாம் இப்படி காட்டும், என்ன உன்னை காலி பண்ணிடுறேன்டா. நான் முறைச்சிக்கினே இருப்பேன், தபால்னு விழும். முறைச்சிக்கினே இருக்கும்போது தபால்னு விழும். சில ஆவி சொல்ல, நீ உன்னை கண்டுபிடிச்சிட்டல, நான் உன்னை காலி பண்ணிடுறேன்டா. மிரட்டும், நான் உன்னை காலி பண்ணிடுறேன்னுவேன். ஒரு அசுத்தாவியை துரத்துறதுக்கு போகிறேன், நான் சொன்னேன் இல்லையா, அதை மறந்துட்டேன். இவங்கெல்லாம் கீக்க முடியல, இவர் வந்துட்டார் கீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுல்ல. நான் போயிட்டு அதையே பார்த்துங்க. நான் அப்படி பார்க்காத, என்னை பார்க்காத, என்னை பார்க்காத, என் உடம்புலாம் எரியுது. இப்போ நான் சொன்னேன், இப்போ உன்னை துரத்த போகிறாங்க அப்படின்னு. யாரு? நான் சொன்னேன், நான் தான். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அந்த வல்லமை எனக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ பாரு, நீ பயந்துட்ட. நான் பயப்பில்லை, நீ பயந்துட்ட. நான் பயப்பில்லை. இல்லை பயந்துட்ட. நீ எந்த பக்கம் வந்து அந்த பக்கமே திரும்புற. இப்படியாக சொல்கிறேன், எந்த பக்கம் வந்து அந்த பக்கம் திரும்புற. இப்போ உன்னை யார் சொன்னா அவங்ககிட்டே போற. இப்போ போற இந்த உடம்பு விட்டு போறனோடனே தொபால் விழுந்து போச்சு. அன்னைக்கு போச்சு அந்த அசுத்தாவி. ஹல்லேலூயா, ஆமென். அதிலிருந்து வரவே இல்லை. அப்போ கவனிங்க, சில பேர் அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, ஆனால் பேய் துரத்துக்கு பயப்படுறவாங்க, கையை வைக்க மாட்டாங்க. என் கூட ஒருத்தர் ஊழியம் செஞ்சார். அவர் பேர் வந்து சின்னமுத்துன்னு பேர். சென்னையில் ஊழியம் செய்யும் போது என்டி ஆவிரியம் கிறிஸ்டனில் இந்த ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணுவார்? அவர் யார் மேலாம் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளை வைப்பார். இந்த பைபிளை வச்சு போ இயேசு நாமத்தில், போ இயேசு நாமத்தில், தள்ளி வாங்க அப்படின்னு. தள்ளி வாங்க. இது சின்ன மலை, அந்த 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 சின்ன மலைன்னு சொல்கிறாங்களே, சர்ச் இருக்குது இல்லையா, அந்த மலைங்களில் ஆர்சி சர்ச்சில், அது ஆர்சி மக்கள் ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம். நான் சொன்னேன், கவனிவாங்க, கையை வைக்கும். ஐயோ பிடிச்சி இழுக்கிறாரு என்ன சொல்லுவான், கை வைக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது. ஐயா கொஞ்சம் என்னை விட பெரியவர் அவர். ஐயா கையை விடுங்க ஐயா ஒன்று. அது மேலே கையை வச்சு, ஏசு நாமத்தில் அசுத்தாவியை அந்த மகளை விட்டு விலகி போ, தபால்னு விழுந்துச்சு. அவ்வளோதான். அது பெரிய நியூஸ் ஆகி மேக்சினில் போட்டாங்க. எங்கள் செக்டரில் இப்படிப்பட்ட ஒரு பேயை துரத்தினோம், பேய் ஓடிச்சு. அது ஒரு சாட்சி. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்களானால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, அவர்கள் பிசாசை துரத்துவார்கள். ஆமென். அப்போ கவனிங்க, அபிஷேகம் இருக்கும் பொழுது கவனிங்க, நீங்கள் பேய்களை துரத்த முடியும். ஆமென். அபிஷேகம் இல்லைன்னா அதுவும் நம்மளை துரத்திடும். அது இப்போ நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி கண்ணால் பார்க்க முடியாத ஒரு அக்னி மூடப்பட்டு இருக்கும்.
சரிங்களா? அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் உங்கள் கேட்டுக்குள்ளே உள்ளே கூட வர முடியாது, தடுத்து நிறுத்தப்படுவார்கள். ஆமென். ஆகவே அபிஷேகம் ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது அடுத்து என்ன நடக்கிறது என்றால், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்து 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா என்ன நடக்கும் என்றால், அவர்கள் ஆவியினால் நடத்தப்படுவார்கள். அந்த மனுஷனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுடைய நலனுக்காக வேண்டிக் கொள்வார். கையை தட்டுவோமா பரிசுத்த ஆவியானவருக்காக? ஆனால் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வாசமாய் இருந்தால் அவன் மாம்சம் சொல்ற பேச்சை கேட்காம அவன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற பேச்சை தான் கேட்பான். சரிங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். பென்னிஹின் என்பவரை தேவன் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு திக்குவாய். அவருடைய அறைக்குள்ளே அவங்க அம்மாவாலேயே காப்பி எடுத்துக்கின்னு உள்ளே நுழைய முடியாதான். பிற்பாடு தான் அதெல்லாம் அவர் எழுதுறாரு. அவங்க கதவை தட்டவங்களாம், கதவை திறந்துருக்குமா, பென்னி காப்பி இருந்தா அப்படின்னு உள்ளே போகும்போது ஏதோ ஒன்று தள்ளுற மாதிரி இருக்குமா. வெளியே வாடா அப்படின்னு கூடுவாங்களாம். வெளியே வந்தோடனே எந்த காப்பி குடி. இவருக்கு திக்குவாயின்றதுனால அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. அப்போ ஒரு நாள் பஜார் வீதியில் ஒரு நண்பரை, காலேஜ் ஃப்ரெண்டை பார்த்துட்டார். அவர் ஒரு சர்ச்சு பாஸ்டர். இப்போ இந்த பென்னியின் அவரை நலம் விசாரிக்கும் பொழுது அந்த சர்ச்சு பாஸ்டர் ஃப்ரெண்டு, அவர் சர்ச்சு பாஸ்டர்னு தெரியாது. அப்போ அந்த சர்ச்சு பாஸ்டர், பென்னி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்பொழுது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அவர் பேரை சொல்லி நீ எப்படி இருக்கிற அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கிறேன், இப்போ நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் ஒரு சர்ச்சு நடத்தணும்னு. சர்ச்சு நடத்துறியா? எப்படிப்பட்ட சபை? அவர் சொன்னார், ஆவிக்குரிய சபை, பெண்டிகாஸ் சர்ச்சு. அப்படியா? அப்போ இவர் சொல்கிறார், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. என்ன சொல்கிற பென்னி, நீ ஆர்சி ஃபேமிலி தானே? இல்லை, நான் ஆர்சி பேக்ரவுண்டாக இருந்தாலும் கேத்ரின் குல்மான் மூலமாக அவங்க கூட்டத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போது நான் அந்த அனுபவம் உடையவனா ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை பேசுகிறேன். அப்படியா இருந்தால் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சுக்கு வந்து உன் சாட்சியை கொடுக்கலாமே, உன் சாட்சியை சொல்லலாமே, ஒரு ஷார்ட்டாக ஒரு மெசேஜ் கொடுத்து உன் சாட்சியை சொல்லி நீ ஜனங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கலாமே, வரியா? வரேன் அப்படின்ட்டாரு. வீட்டுக்கு போனவனே அப்போ தான் இவருக்கு யோசனை வந்து, ஐயோ நம்ம ஒரு திக்குவாயி, நம்ம இங்கே என்ன சொல்லுவோம், தொத்துவாயின்னுவோம், நம்ம ஒரு திக்குவாயி, ஐயோ நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு உள்ளத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. இப்போது கவனிங்க, சனிக்கிழமை ஒரே போராட்டம். ஆனால் இவருக்கு ஒரு தரிசனம் வருது. எல்லா ஜனங்களும் போய் அப்படியே ஒரு பெரிய பள்ளத்தில் வேற மாதிரி. அப்போது ஆண்டவர் அந்த தரிசனத்தின் மூலமாக நான் உன் கூட இருக்கிறேன், போ மகனே அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு போயிட்டார். இது மாதிரி ஒரு சபை போகிறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு கை காலெலாம் ஒதுருது. இன்றைக்கி நம்ம அவமானப்பட போகிறோம், இன்றைக்கி நம்ம அசிங்கப்பட போகிறோம், ஏன்னா நமக்கு தான் பேச்சு வராது இல்லையா, திக்குவாய் இல்லையா அப்படின்னு சொல்லி கவனிங்க அவர் போகிறார். ஓகே, பாஸ்ட்டும் பார்த்து ஃபுல்பிட் மேலே ஏற்றிட்டார். இப்போ பாஸ்ட் ஒர்ஷிப்லாம் பண்ணிவிட்டு அறிவிப்பை கொடுத்துட்டு, அன்பானவர்களே இப்பொழுது நீண்ட நாள் நண்பரும் ஊழியக்காரருமாகிய நீண்ட நாள் நண்பரும் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது நல்ல ஒரு ஜபஜீவியை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய நண்பன் பென்னியின் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் சாட்சியோடு கூட தன்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார் அப்படின்னு உடனே இவர் நினைக்கிறார், அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அசிங்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கிற மைக்குக்கு இப்படி வந்து நின்று கண்ணை மூடிக்கின்னு ஏசுவே நேரம். அவ்வளோதான், அவர் நாவு நெருப்பில் பட்ட மாதிரி ஆகிப்போச்சான். அதுக்கு அடுத்தது என்னென்ன நடக்குது அவருக்கே தெரியாது. அவர் பாட்டும் பேசி கொண்டு இருக்கிறாரு.
அவருக்கா உணர்வு வந்து ஐயோயோ நம்ம திக்கு வாய் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் பேசி கொண்டு இருக்கிறோமேன்னு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி ஒரு ஜனங்களும் சேரில் உக்கால எல்லாம் விழுந்து போய் மாரில் அடிச்சுக்கின்னு கத்திக்கின்னு ஆயிறாங்களாம். பாவ உணர்வு அடுந்து எல்லாருக்கும் பாவ உணர்வு வந்து ஓடு ஆயிறாங்களாம். இவருக்கு பயமாயிடுச்சா, என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி, எப்பா இது வரைக்கும் போதும், பாஸ்டர்கிட்ட நம்ம என்ன பண்ணிடலாம், மைக்கை கொடுத்தலாம் அப்படி திரும்பினா பாஸ்டர் சார் விழுந்து போய் அவர் ஒரு மூடில் விழுந்து பிறண்டு அழுதுன்னு இருக்கிறாராம். இவருக்கு கையெல்லாம் ஒதிரில் எடுத்துக்குது. என்னடா இது சம்பவம், இப்படி திரும்பி பார்த்தா கோயிறு விழுந்து போய் அழுதுங்க எடுக்குது. இப்போ இவருக்கு ஹெல்ப் தேவை, கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு, நம்மள விழுந்துடுவோமோ அப்படின்னு ஃபுல்பிட்டை பிடிச்சி கொண்டு இருக்கும்பொழுது கண்ணுக்கு ஒரு மேகம் தெரிஞ்சுதான். அந்த மேகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாராம், பென்னி நீ இதை பார்க்கறதுக்காகவே உன்னை நிற்க வச்சிருக்கிற, ஓ மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம், அதற்கு நீ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னாராம். சந்தோஷம், அவ்வளோதான். ஹீலிங்லாம் நடந்துதான், நிறைய பேர் சுகம் பெற்றுக்கொண்டார்களாம். உடனே பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், மைக்க பிடிச்சார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஈவினிங் அந்த கூட்டம் நடக்கும் 6 மணிக்கு, ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க, வேதஸ்தர்கள்லாம் கொண்டு வாங்க, பிசாசு பிடிச்சவங்களாம் கொண்டு வாங்க. ஓகே, இவருக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஈவினிங் கூட்டம், இவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம், சரி நம்ம சொந்தக்காரங்க இங்கே தானே இருக்கிறாங்க, ஒரு 40 கிலோமீட்டர் தூரம், சரி அவங்கள போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்தியானம் அங்கே போயிட்டார். அங்கே போய் டேபிளில் எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் உள்ளே பேசுகிறாரா, மகனே சீக்கிரம் புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணு, சீக்கிரம் புறப்பட்டு போய். இவர் ஆண்டவரே அது எப்படி முடியும், சொந்தக்காரங்க இப்போ டக்குன்னு எழுந்து போனால் என்ன நினைப்பாங்க, ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல, போராட்டம். அங்கே மாம்சம் எப்படி சொல்லுது, ஆவியானவர் எழுந்துரு, விடை பெற்று கொண்டு போய் ரூமில் போய் ஜெபம் பண்ணு. ஆனால் ஆண்டவர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் அன்பா ரொம்ப பேசின்னு இருக்கிறாங்க, இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு என்னால் என்ன பண்ண முடியாது. இவர் அப்படியே அந்த மென்மையாக பேசின ஆவியானுடைய அந்த நடத்துதலுக்கு கவனிங்க, அவர் கீழ்ப்படியாமல் அங்கேயே நேரத்தை செலவு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு வந்துட்டார். இப்போ சரியான கூட்டம் அலமோதுது, வெளியெல்லாம் பந்தல் போட்டாங்க. இப்போ உள்ளே வந்து வர்ஷிப்லாம் முடிஞ்ச பிறகு மைக்கை இவர்கிட்ட கொடுத்தாங்க. இவர் இயேசுவே, ஆண்டவரே, கர்த்தாவே, தேவாதி தேவனே வர்ணிக்கிறார், என்னென்னவோ பண்ணுறாரு, ஒன்றுமே நடக்கலை. எல்லா ஜனங்களும் வாயை தந்துங்களும் அவரையே பார்த்துங்க எடுக்குது. இவருக்குள்ளே சொல்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, பூமி பிளந்து அது என்னை விழுங்கினால் நலமாக இருக்குன்னு எழுதுறாரு. ஏன்னா காலையிலிருந்து அந்த அபிஷேகம் எங்கே, காலையிலிருந்து அந்த நடத்துதல் எங்கே, காலையிலிருந்து அந்த வல்லமை எங்கே, உள்ளம் உடஞ்சி உள்ளத்துக்குள்ளே ஆயிறாரு. எப்படியோ ஒரு வழியாக கூட்டத்தை முடிச்சுட்டு கையில் மைக்கை கொடுத்துட்டு உடனே இவர் ஹோட்டலுக்கு போய் ரூமில் போய் அந்த பெட்டுக்கு முன்னாடி முகம் குப்புற தொப்புன்னு அப்படியே குப்புற அப்படியே விழுந்து ஓன்னு தேம்பி 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 அழுதாராம். என் ஆவியானவரே எங்கப்பா, என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் ஓன்னு குலுங்கி 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 அழுதாராம். பரிசுத்த ஆவியோட சத்தம் கேட்டுச்சான், நான் மதியம் உனக்கு என்ன சொன்னேன், நீ ரூமுக்கு போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னேனே, எனக்கு கீழ்ப்படிஞ்சியா, எனக்கு கவனிங்க, நீ மாம்சத்துக்கு தானே கீழ்ப்படிஞ்ச. அப்போ நமக்குள்ளே பேசுவார், எழுந்து ஜெபம் பண்ணுன்னும் போது நம்ம உடம்பு சொல்லும், ரொம்ப உடம்பு வலிக்குது, சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். நம்முடைய தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம், மாம்சம் சொல்லும் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஜெபம் பண்ணலாம் கூட பரவாயில்லை அப்படின்னு இன்னொன்று சொல்லும். ஆனால் உள்ளத்தில் ஒன்று சொல்லும், ஜெபம் பண்ணு, பைபிளை படி. உணர்வு இருக்குதா இல்லையா? அது மாதிரி என்னம்மா நான் சொல்கிறது தப்பா ரைட்டா? எல்லாருக்கும் தான் அந்த உணர்வு வந்திருக்குது. இதுதான். அப்போ நான் சொல்கிற உணர்வுக்கு நீ நடத்தப்படுகிறாயா அல்லது மாம்சம் சொல்கிற உணர்வுக்கு நடத்தப்படுகிறாயா? ஆமென். இங்கே பைபிள் சொல்லுகிறது, கவனிங்க, மேலும் தேவனுடைய புத்திரர், அந்த 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 வசனத்தை படிமா, மேலும் 14வது வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டாதான் நம்ம தேவனுக்கு பிள்ளைகள். ஆமென். இல்லைன்னா கண்டவனுக்கு பிள்ளையா மாறிடுவோம். அவன் வந்து ஆளுகை செய்வான். ஆண்டவரே இவங்க ஏன் சொல் பேச்சை தான் கேட்குறாங்க,
இவங்க ரகசியமாக பொடி போடுறாங்க, இவங்க ரகசியமாக நல்லா டிவி பார்க்குறாங்க, இவங்க ரகசியமாக இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாவ காரியங்களை. நம்ம உணர்ச்சி கவனிங்க, அசுத்த காரியங்களிலே சந்தோஷப்படக்கூடாது, பரிசுத்த காரியங்களிலே சந்தோஷப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, நிறைய தடவை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆனால் நாம தான் அல்லல் தட்டி இருக்கிறோம், நாம தான் அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். இல்லை ஆண்டவர் அப்புறம் பண்ணுற ஆண்டவரை சொல்லுவார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக காரியங்களுக்கு, உறவினர்களுக்கு, நம்முடைய முக்கியமான காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? இடம் கொடுத்திருப்போம். ஆனால் உன் வழியை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அழகாய் நம்மோடு கூட பேசுவார். இதை செய், அதை செய்யாத, இதை செய், அதை செய்யாத சொல்லுவார். கட்டாயம் உணர்த்துவார். அவர் உணர்த்தும் போது அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துடணும் அவருடைய பாதத்தில். ஆண்டவரே செஞ்சிடறம்பா, உடனே செஞ்சிடறம்பா. ஹல்லேலூயா, ஆமென். அவர் இருந்தால் நிச்சயமாக உணர்த்துவார். அவர் இல்லைன்னா உணர்வே வராது. எனக்கு அது மாதிரிலாம் இல்லைங்க, நடக்கவே இல்லை, எதுவுமே அது மாதிரிலாம் இல்லையானா அப்போ அவர் இல்லைன்னு அர்த்தம். அவரை இந்த சட்டையை கைட்டி ஹேங்கரில் மாட்டுற மாதிரி பரிசுத்த ஆவியானவரை அழுத்து போடுதல், அது ஆவியை அப்படியே அழுத்து போடுகிற ஒரு தன்மை. கவனிங்க, அடுப்பில் நெருப்பு எரியுது, எரியுதுன்னா உக்காந்து இருக்கணும் பக்கத்துலேயே, ஒலை வச்சாச்சு, இன்னும் ஒரு விறகு வச்சுக்கினே இருந்தால் தான் அனலாக இருந்துக்கினே இருக்கும். ஆமாம், ஜபமோ, பரிசுத்தவானுடைய ஐக்கியமோ, உபவாசமோ, ஆலயத்துக்கு ஓடி வருவதோ, இதெல்லாம் தான் என்ன ஆகும்னா நம்மளை அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படியே அனலாக வச்சிருக்கோம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, தோசைகள் சூடாக இருந்தால் ஈ எறும்பு வராது, ஆனால் அது அணைஞ்சு போச்சுன்னா, சூடு ஆறி போச்சுன்னா என்ன வரும்? தோசை சுட்ட அந்த அந்த வாசனைக்கு கண்டதெல்லாம் வரும், கண்ட கசமாலாம் வரும். அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை இருந்தால் எந்த துஷ்டனும் கிட்ட வர முடியாது. ஆமென். அப்போ கவனிங்க, நீங்களும் நானும் யாரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அவர் நமக்காய் பரிந்து பேசி ஜெபம் பண்றவர். சில நேரங்களில் கவனிங்க, எனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணுறதுன்னே தெரியாது. ஆமாங்க, எல்லா நேரமும் ஜெபம் இனிமையானதாக இருக்காது. எனக்கு உண்மையாக நான் சொல்லிடுறேன், நான் சொல்கிறேம்மா, எனக்கு எந்த நேரமும் ஜெபம் டேஸ்ட்னா நீ ஊத்துறன்னு அர்த்தம். எந்த நேரமும் ஜெபம் எனக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னா நீ பொய் பேசுறன்னு அர்த்தம். ஏங்க, பவுலே சொல்றாரு, ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று ஆவியாருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஜெபம்னா அப்படியே உயிருங்க, டேஸ்ட்டுங்க, இப்படிலாம் போய் பேசக்கூடாது. 5 நாள் ஜெபம் பண்ணுறேன்னா 6வது நாள் கடினமாக இருக்கும். எனக்கு என்ன சொல்லி துதிக்குதுன்னே தெரியாது. உண்மையை சொல்கிறேன், வசனம்லாம் மறந்து போகிற மாதிரி. ஆனாலும் அந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு ரபஹதனா மாந்த ரஹதனா ஷக ரகபாதி இரபலதனா மாந்த ரகர் அது ஒரு அதி ரபலதனாமா. என்னை சுற்றி என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் முடியல, எப்படி துதிக்கணும்னு தெரியல, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. அப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்? ஆவில. அப்போ யார் ஜெபம் பண்ணுறா? எனக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதானே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரங்களில் எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது என்கிற குழப்பமான சூழ்நிலைகளில், அப்படிப்பட்ட நிலைமைகளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நமக்குள் இருந்து தேவனை நோக்கி பரிந்து பேசுகிறவராய் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் ஆவியில் அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது கவனிங்க, என் மூளை பல காரியங்களை சிந்திக்கும். ஐ டோன்ட் கேர், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் என்னுடைய ஆவியானவரோடு கூட இணைந்து தேவனோடு கூட ஜெபம் பண்ணுது. ஆமென். அதனால நீங்கள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ணும்போது சிந்தனை அந்த அக்கா வீட்டுக்கு, இந்த அக்கா வீட்டுக்கு போகுதுன்னா ஐயோ தப்பாகி போச்சு என் ஜெபம், விட்டுடாத.
ஆமென். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, நீ ஜெபத்துல உட்காரும் போது தேவ பிரசன்னத்தை உன்னால உணர முடியலனாலும் பரவாயில்லை, ஜெபித்து முடித்து விடு. ஜெபித்து, ஆனால் அதனுடைய கிரியை எங்கேயோ நீ அனுபவிப்பாய், அதனுடைய பலனை நீ எங்கேயோ அனுபவிப்பாய். சில நேரங்களில் நாம் ஜெபிக்க கூடாதபடிக்கு பல விதங்களில் பிசாசு தடையை கொண்டு வருவான். ஆமா, நாங்கள் இருக்கிற குடியிருக்கிற பகுதியின் அந்த அந்தகாரத்தின் இருள் ஜெபிக்க விடாது. நீங்க குடியிருக்கிற இடத்துல என்னென்ன விக்கிர கோயில் இருக்குதோ எனக்கு தெரியாது, ஜெபிக்க விடாது. நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஆனால் அதை மீறியும் ஸ்தோத்திரம் நம்ம எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு முறை கவனிங்க, அருமையான ஒரு தேவ மனிதர் ஃப்ளைட்டில் போய்கொண்டே இருக்கும் பொழுது ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு இன்ஜினில் கோளாறு வந்துடுச்சு. சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போது கோளாறு வந்த உடனே எல்லாரும் அவங்கவுங்க தெய்வங்களை ஜெபம் பண்ணிங்க அப்படின்னோடனே, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னோடனே பதட்டமான சூழ்நிலையில் ஜெபம் வரும். ஏசப்பா ஏசப்பான்னு ஒன்றா கத்துவோம், ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு கத்துவோம். ஆனால் அந்த நேரம் கவனிங்க, பகல் நேரம், ஃப்ளைட் போகிற நேரம் கவனிங்க, இங்கே ஒருத்தர் தூங்கின்னு இருக்கிறார் சென்னையில், ஒரு ஊழியக்காரர். கவனிங்க, அவருக்கு கர்த்தர் விழிப்பை கொடுக்கிறாரு இரவு நேரம். குறிப்பிட்ட பேரை சொல்றார், ஜீவானந்தம், ஜெபம் பண்ணு. இப்போ ஜீவானந்தத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வராரு. எதுக்கு ஜெபம் பண்ணுன்னே தெரியல இவருக்கு. ஆனால் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாராம். அரை மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி படுத்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு அருமையான அந்த ஊழியக்காரை சந்திக்கும் பொழுது, அண்ணா இது மாதிரி உங்களுக்காக ஒரு நாள் ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு பேரை ஞாபகப்படுத்தினார், ஜெபம் பண்ண. அந்த நேரம் என்ன பிரச்சனையா? ஆமாம்பா, அந்த நேரம் அமெரிக்க தேசத்திலேருந்து நான் கிளம்பும் பொழுது ஃப்ளைட்டு இன்ஜின் கோளாறு ஆயிடுச்சு, எல்லாம் அவ்வளோதான், ஃப்ளைட்டை ஆபத்தில் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். பைலட் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இன்ஜின் சரியாயிடுச்சு, இப்போ நம்ம பத்திரமா போய் சேரலான்னு சொல்லி. அல்லேலூயா. யாரையும் கொண்டு என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறார். சில நேரங்களில் நாம் என்னத்தை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியலனா கூட அந்நிய பாஷையை சொல்லி ஜெபம் பண்ணும்போது உடனே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும், தெளிவு வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ வரும் பாருங்க ஒரு அபிஷேகம், அப்போ வரும் பாருங்க துதி. உண்மையாக அந்த நேரத்தில் கவனிங்க, அந்த கடினமான சூழ்நிலையை தாண்டி போயிட்டீங்கன்னா அடுத்து இனிமையான அனுபவம் காத்திருக்கும். ஜபத்தை கவனிங்க, நம்மளால் நிறுத்தவே முடியாது. அடிக்கடி டைம் கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஆமென். கவனிங்க, ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாத பிள்ளைகள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது 5 நிமிஷம் பண்ணாலே 5 மணி நேரம் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் வந்துடும். ஆனால் 5 மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சவங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண மாதிரி எண்ணம் வரும். அதாங்க பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள்ளாக இத்தனை விதமான கிரியைகள் நடக்குன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், சாட்சியாய் வாழ பலன் தருவார், பிசாசு ஜெயிக்க உதவி செய்வார், அவரால் நடத்தப்படுவோம். மாத்திரமல்ல, அவர் நமக்காக நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எழுந்து நிற்கலாமா?